குடும்பத்துக்காக தன்னோட ஆசைகளை தியாகம் செஞ்ச சேரன் வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். ஐயனார் குடும்பத்தில் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே பாண்டியன் வானதியை தனியாக சந்திச்சு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக நீ கர்ப்பமாக இருக்கன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு என்னமோ நான் தான் காரணங்கிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வானதியுமே, இல்லைடா, நீ ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணலான்னு நினச்சாங்க. அதான் நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பாண்டியன் மூலியமாக நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த உண்மையை நான் வீட்டில் சொன்னால் மறுபடியுமே எனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால் நான் இப்போதைக்கு வீட்டில் இந்த உண்மையை சொல்கிறதா கிடையாது. அதனால் நீயுமே இப்போதைக்கு உன் வீட்லேயும் சொல்லிடாதன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வானதி சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியனோ, வானதி புரியுதா இல்லையா, என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனால தான் நீ அன்னைக்கு என்னை தேடி வரும்போது கூட நான் நமக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டோன்னு உனக்கு சொன்னேன். ஆனால் நீ மறுபடியுமே அதே இடத்துல வந்து நிற்கிற. எனக்கு என் அண்ணன் வாழ்க்கை முக்கியம் வானதி. சோழனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கே அண்ணனுக்கு முன்னாடி தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சேன்னு சொல்லி சேரண்ணனுக்கு யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மூத்தவனுக்கு ஆகலையான்னு சொல்லி இன்னுமே தட்டி கழிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் இருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி, உனக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி கோவப்படுறாங்க. மறுநாள் சேரனை சந்தித்த வானதி, நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போந்தான் எங்கள் கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா பாண்டியன் உங்களுக்காக தான் எங்கள் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு பாண்டியன் சொல்கிறான். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தான் சேரனுக்கு புரியுது. அப்போ தம்பி யோசித்தது, இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு வேண்டான்னு தள்ளி வச்சது எல்லாமே எனக்காக தானா? என் தம்பி என்னை பற்றி யோசிக்கும்போது நான் அவனை பற்றி யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி புரோக்கரை கூப்பிட்டு, எப்படி பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரோக்கருமே, ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்குப்பா, ஆனால் என்ன பொண்ணு தான் கொஞ்சம் கொன்னி கொன்னி பேசுவாங்க, அதாவது ரொம்பவே திக்கி திக்கி பேசுவாங்க. மற்றபடி பொண்ணுகிட்ட வேறு எந்த குறையுமே இல்லை, நல்லா படிச்சிருக்காங்க, அந்த வீடை வேணால் போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேரணுமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே நாளும் போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. புரோக்கர் மறுநாள் நம்ம சேரனை கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரன் தனியாக போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நிலாவை கூட கூப்பிடுறாங்க. நிலாவுமே ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட வராங்க. இல்லைப்பா, நீ என் கூட வாயேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நிலாவும் சேரனும் அங்கே பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அண்ணன் அந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே வச்சு எதுவுமே பேச முடியாததுனால நிலாவுமே அமைதியாக தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு சேரன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு உடனே சொல்கிறாங்க. நிச்சயத்தை வர வெள்ளிக்கிழமை வச்சுட்டு அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சிடலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க கூட, எதுக்கு இவ்வளோ அவசரமாக முடிக்கிறீங்க, அதோட காரணத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேரனுமே, அப்படிலாம் இல்லை, இந்த மாதம் இந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணால் வீட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்களோ, அப்போது பொண்ணுக்கிட்ட உள்ள குறைலாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லைல்ல, அது எல்லாமே புரோக்கர் சொல்லிட்டாங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரனுமே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இதில் முழு சம்மதம்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணுக்குமே சந்தோஷமாக இருக்குது. நம்ம குறைய பெருசாக நினைக்காம இந்த மாதிரி நல்லா பேசிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி நல்ல விதமாகவே நினைக்கிறாங்க. ஆனால் நிலா சேரனை வெளியில் வந்ததுமே, அண்ணே நான் அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு வர்றாங்க. நீங்கள் என்னென்ன நினச்சிட்ருக்கீங்க, அந்த பொண்ணு திக்கி திக்கி பேசுகிறாங்க, சரியும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இது பரவாயில்ல கல்யாணத்தை சீக்கிரமாகவே வச்சுக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்களே, ஏன் அது மட்டும் இல்லாமல் என்னை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, தம்பிங்க யாரையுமே கூட்டிகிட்டு வரல, எதுக்காக இந்த மாதிரி அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன தான் அவசியம்னு கேட்குறாங்க நிலா. அதுக்கு நம்ம சேரனன்னு சொல்கிறாங்க,
எப்பா நான் உன்கிட்ட சொல்லுவேன். நீ ஆனா தம்பிங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவுமே, சரிண்ணே என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்கங்கிறாங்க. இல்லப்பா, வானதிய பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான்ல, அதுக்கு காரணம் நான் தான் போல. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆன விட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் வானதிட்ட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு என்னை தனியா வந்து பார்த்து பேசுச்சு. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எதுக்கு என்னை யோசிச்சு அவனோட கல்யாணத்த தள்ளி வைக்கணும்? அதனால தான் நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்றாங்க, "அது பரவாயில்லண்ணே, கொஞ்சம் பொறுமையா கூட நம்ம பார்த்துக்கலாம்ல. இப்ப என்ன அவசரம்னு" சொல்றாங்க. "இல்லப்பா, அது சரி வராது. வானதி வேற கர்ப்பமா இருக்கா. நம்ம சீக்கிரமாவே இந்த கல்யாணத்த முடிச்சா தான் அவங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ண முடியும். அப்பந்தான் எந்த கெட்ட பேரும் அவங்க 2 பேத்துக்கும் வராது. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு நிலாவ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த நிலா, இப்படி வர வெள்ளிக்கிழமை அன்னன்னைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கடுத்து கல்யாணங்கிற மாரி எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. "என்ன இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம்? எதுக்காகன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல. இப்போ கல்யாணம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கான வேலைகள ஆரம்பிக்கிறாங்க." அதே மாரி வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்து முடியுது. அதே மாரி முகூர்த்த நாள் அன்னைக்கு கல்யாணமும் நல்ல தடபுடலா நடக்க போகுது. என்ன சேரனை பார்க்கும்போது சந்தாயதா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்பந்தான் சந்தாயதா கொஞ்ச நாளாவே நம்ம சேரன் மேலே காதலில் விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சமயமாக பார்த்து இப்போ சேரனுக்கு உடனே கல்யாணம் நடக்க போகுது. சேரனுமே தன்னோட தம்பிங்களுக்காக இந்த தியாகத்தை பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தன்னோட குடும்பத்துக்காக தான் தான் காதலிச்ச பொண்ணான கார்த்திகாவை கூட கல்யாணம் பண்ணாமல் விட்டுருந்தாங்க நம்ம சேரண்ணன். இப்போ தம்பிங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ மறுபடியுமே இந்த தியாகத்தை பண்ணுறதுக்காக அவங்க துணிஞ்சிட்டாங்க. சேரண்ணன் பாண்டியன் வானதிக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போகிறாங்கங்கிறது நம்ம நிலாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த கல்யாணம் நடக்கும்போது எல்லாருமே சகஜமாக தான் இருக்கிறாங்க. சரி, அண்ணனுக்கு பிடிச்சி போய் தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சேரண்ணனுக்கும் நிலாவுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த கல்யாணம் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நடக்குதுங்கிறது. அதே மாதிரி எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நம்ம சேரண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடியுது. ஆனால் இதை பார்க்க நம்ம சந்தாயாதாவால் தான் சுத்தமாக முடியலை. அவங்க நிஜமாலே நம்ம சேரனை விரும்பியிருக்காங்க. சந்தாயாதா வருத்தப்படும் போது தான் நம்ம சோழன் கவனிக்கிறாங்க. எதுக்கு இப்படி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்போது சந்தா ஏன் இப்படி அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்களுக்கு புரியுது. அப்போ சந்தாயாதா வந்து நம்ம சேரண்ணனை காதலிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததுமே நம்ம நிலா கிட்ட போய் சொல்கிறாங்க. நிலாவுமே இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க.